நம்ம ஆக்டர்ஸ்க்கெல்லாம் சில ஹேபிட்ஸ் இருக்கும். அது யூனிக்கான ஹேபிட்ஸ் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மினிமலிஸ்ட்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருக்கிறவங்கள தான் நம்ம மினிமலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பணம் இருக்கிறவங்க பெரும்பாலும் சிம்பிளா இருக்க மாட்டாங்க. அதுவும் ஆக்டர்ஸ்னா சொல்லவே வேண்டாம். அவங்க ரொம்ப என்ன செய்வாங்க, ஆடம்பரமா தான் இருப்பாங்க. அந்த ஆக்டர்ஸ்லயுமே சிம்பிளிசிட்டியா இருக்கிற ஆக்டர்ஸ் யாரு அப்படின்னா இர்ஃபான் கான். இர்ஃபான் கான்ங்கிறது பாலிவுட் ஆக்டர். இவர் வந்து ஹாலிவுட்லயும் நடிச்சிருக்காங்க. ஹி இஸ் நோ மோர் நவ். இப்ப அவங்க இல்லைனாலும் அவங்களுடைய புகழ் இப்ப வரைக்கும் இருக்கு. இர்ஃபான் கான் வந்து சிம்பிளிசிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள். சவுத் இந்தியால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துல்கர் சர்மா அண்ட் நானி இவங்களுமே சிம்பிளிசிட்டியா தான் இருப்பாங்க. அடுத்தது காஸ்மெட்டோஃபைல். காஸ்மெட்டோஃபைல் அப்படின்னா இதுலயே உங்களுக்கு வந்துச்சு. காஸ்மெட்டிக் அப்படின்னா நம்ம காஸ்மெட்டிக் யூஸ் பண்றது, அதாவது ஃபேஸுக்கு, ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுதான் காஸ்மெட்டிக். காஸ்மெட்டிக் ஐட்டத்தை கொஞ்சம் ஓவரா யூஸ் பண்றவங்க, அதிகமா தன்னுடைய ஸ்கின்னுக்காக, தன்னுடைய பாடிக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்றவங்களை தான் காஸ்மெட்டோஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி யாரு அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா சமந்தா அண்ட் ஆலியா பட். இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய ஸ்கின்னுக்காக அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் அப்சஸ்ட் வித் த ஸ்கின் கேர். ஸோ தன்னுடைய தோற்றத்துக்காக அதிகமா ஸ்பெண்ட் பண்றவங்கள பார்க்கும்போது ஸோ அதுக்காக அதிகமா ஸ்பெண்ட் பண்ணாத ஆளுகளையும் நம்ம பார்க்கணும். அவங்களை வந்து நம்ம 3 கேட்டகரியில சொல்லலாம். ஒன்னு வந்து மினிமலிஸ்ட்னா சிம்பிளிசிட்டி. அடுத்து நேச்சுரலிஸ்ட்னா இயற்கையாவே இருப்பாங்க. காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மினிமலிஸ்ட், நேச்சுரலிஸ்ட் அண்ட் ஆன்டி காஸ்மெட்டிக், அதாவது காஸ்மெட்டிக் ஐட்டம் சைடே போகாதவங்க, அவங்கள ஆன்டி காஸ்மெட்டிக்னு சொல்லுவாங்க. இந்த மூணுக்குமே பொருத்தமான ஆள் யாரு அப்படின்னா சாய் பல்லவி. அவங்க எந்த இன்டர்வியூக்கும் சரி, எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டா இருந்தாலுமே சரி, அவங்க எப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா உங்களை நம்ம மினிமலிஸ்ட், நேச்சுரலிஸ்ட் அண்ட் ஆன்டி காஸ்மெட்டிக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். I thought this video is useful to you. Do you like this video? Please click on like button, share it with your friends and family. See you on next video. Bye for now.